சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மாவும் சரண்யாவும் மகேஷ் மேல இருக்கிற பாசத்துல அப்படி சொல்லிட்டாங்க. மகேஷ் இங்கே இருக்கட்டும், நீங்க நல்லா பாத்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன ராஜா சொல்லிட்டு இருக்க? இப்படி ஒரு நிலைமையில என் பேரனை விட்டுட்டு அவன் இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட முடியுமா? அம்மா, நீங்க ஒண்ணும் உங்க பேரனை நினைச்சு பயப்பட தேவையில்லை. இந்த வீட்ல இருக்கிறவங்கள விட இந்த வீட்ல வேலை செய்யற பொண்ணு அஞ்சலி, அவ உங்க பேரனை கூடவே இருந்து பொறுப்பா நல்லபடியா பாத்துக்குவா. நீதான் இப்ப என் பேரனை பாத்துக்கிறியாமா? ஆக்சுவலா அவ இன்னைக்கு வேலையை விட்டு போறேன்னு பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டா. ஓ, வீட்டை விட்டு போக இருந்தியா? மகேஷ்க்கு அம்மா போட்டிருக்குன்னு தெரிஞ்சதும் நானே இங்க இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்லி இங்கேயே தங்கிட்டா. அவ்வளவு பொறுப்பான பொண்ணு. அவ இருக்கும்போது நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ நல்லா பாத்துப்பேன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. அதனால அதை நம்பி என் பேரனை இங்கேயே விட்டுட்டு போறோம். என்னப்பா சாப்பிட்ட? ஒன்னும் சாப்பிடல பாட்டி, காஃபி தான் குடிச்சேன். காஃபி எல்லாம் குடிக்க கூடாதுப்பா. அம்மா, அம்மா வந்தா இந்த மாதிரி பெட்ல எல்லாம் படுக்க வைக்க கூடாது. வெறும் தலையில பெட்ஷீட்டை போட்டு அதுல வேப்பிலைய போட்டு படுக்க வைக்கணும். சரிங்கம்மா. அஞ்சலி, சாப்பிடுறதுக்கு இளநீர் பழம்னு நிறைய கொடுக்கணும். முக்கியமா பேயம் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கணும். அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதை கொடுத்துட்டே வந்தா அம்மா சீக்கிரமே குணமாயிடும். சரிங்கம்மா. அம்மா, ஒரு முக்கியமான ஃபோன் கால், நான் பேசிட்டு வரேன். சந்திரா, அவனுக்கு இளநீ வெட்டி கொடு. சொல்லுங்க. அஞ்சலி, ஒரு நிமிஷம் வாமா. என்ன சம்மந்தி, காலையில எனக்கு போன் பண்ணி இன்னையோட அந்த அடங்கப்படாரி இந்த வீட்டை விட்டு போயிடுவான்னு சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா அவ இன்னும் இங்கேதான் இருக்கா. எதுக்கு சம்மந்தி அவளை இன்னும் இங்க தங்க வச்சிருக்கீங்க? ஐயோ சம்மந்தி, அவ எங்கேயோ போய் தொலைய போறேன்னு சொல்லிட்டு தான் போனா. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல மாப்பிள்ளைக்கு அம்மா போட்டுருச்சு. அது தெரிஞ்சதும் கிளம்புனவ போகாம நான் இங்கேயே இருந்து மாப்பிள்ளைய பாத்துக்கிறேன்னு சொல்லி அழுது மறுபடியும் நாடகம் போட ஆரம்பிச்சா. அத பார்த்த எங்க அண்ணி அவ இங்கேயே இருந்து பாத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு பாட்டி? அஞ்சலி, என் பேரனை கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கோமா. நீ இருக்கிற தைரியத்தினாலதான் விட்டுட்டு போற. பக்கத்துல ஏதாவது அம்மன் கோயில் இருந்தா அங்க இருக்கிற பூசாரி கிட்ட இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டு அத பண்ணிடுமா. பண்ணிடுறேன் பாட்டி, நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க. நான் அவரை பத்திரமா பாத்துக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா. ஏன்னா ஓம் புருஷனை உன்னை விட வேற யார் நல்லா பாத்துக்க போறா? எங்க அண்ணி பேச்ச மீற முடியாம எங்களால எதுவுமே செய்ய முடியல. அதனாலதான் நாங்களும் எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டோம். நீங்க எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்க. எப்படியும் ஒரு வாரத்துல மாப்பிள்ளைக்கு அம்மா சரியாயிடும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அவளை நான் இந்த வீட்டுல இருக்க விட மாட்டேன். இன்னொரு எண்ணி விட்டுறேன், குடிக்கிறியா? வேண்டாம். மகேஷ், உடம்ப நல்லா பத்திரமா பாத்துக்கோப்பா.
என்ன பாத்துக்கதான் அஞ்சலி இருக்காங்களே பாட்டி. ஆமாப்பா. இப்ப அவர் கூட அவரோட வாரிசையும் நான் நல்லா பாத்துக்கணும். எனக்கு இப்ப அந்த பொறுப்பும் கூட வந்திருக்கு. கண்டிப்பா நான் நல்லா பாத்துப்பேன். அந்த நம்பிக்கையில் தான் நாங்க போறோம். ஏதாவது ஒண்ணுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணு. ம்? சரி பாட்டி. சரி போலாமா? வரேன்ப்பா. வரும்பா. உடம்பு பார்த்துக்கோ. சரி வாங்க மாப்பிள்ள, ரெஸ்ட் எடுங்க. சம்மந்தியோட அக்கா அவதான் விக்கிய பாத்துப்பான்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இது சரியா படல சம்மந்தி. அவன் என் பிள்ளையோட தனியா இருந்தான்னா என்ன வேணாலும் அவகிட்ட சொல்லி அவன் மனசையே மாத்தலாம். என்ன அஞ்சலி இங்க நிக்கிற? சும்மாதான். ஆ, நாங்க கிளம்புறோங்க. கிளம்பிட்டீங்களா? சரி சரி வாங்க. உன்னை பத்தின நினைப்பு அவனுக்கு இன்னும் ஆழ் மனசுல இருக்குன்னு நான் சொன்னப்போ நீ நம்பல. ஆனா அவன் இப்ப என்ன சொன்னான் தெரியுமா? அஞ்சலி இருக்கான்ல, அவன் என்ன பாத்துப்பான்னு சொன்னான். அத புரிஞ்சு நடந்துக்கோ. ம்? அந்த பயம்தான் எனக்கு இப்ப அதிகமா இருக்கு. அதுக்கு நான் அவளை மாப்பிள்ளை கிட்ட தனியா விட்டாதானே சம்மந்தி?